ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ ஒரு 3 நாள் சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எங்களோட பிளான் பார்த்திங்கன்னா அம்மா ஊருக்கு போகிறது தான் இருந்துச்சு. ஏன்னா அங்கே வந்து திருவிழான்றதுனால ஒரு 3 நாள் அங்கே போய் ஸ்டே பண்ணலான்னு இருந்தோம். சடனாக ஹஸ்பண்ட்க்கு வாணிமடியில் ஒரு வேலைன்றதுனால ஒரு நாள் முன்னாடியே நைட்டு வந்து கிளம்பிட்டு அதுக்கப்புறமா ஒரு குட்டி பிரேக்கு டீ குடித்தோம். நைட் டின்னருக்கு கிருஷ்ணகிரியில் இருக்கிற ஹோட்டல் மங்களத்தில் தான் போய் சாப்பிட்டோம். அங்கே எப்போவுமே நான்வெஜ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால அங்கே தான் பிளான் பண்ணின்னு போயிருந்தோம். நாங்கள் ஆர்டர் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாமே ஒன்று ரிசீவ் ஆகிடுச்சு. நாங்கள் ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா நல்லி ஃப்ரை, அதுக்கப்புறமா ப்ரான் 65 பண்ணியிருந்தோம், ஒரு பிரியாணி வாங்கியிருந்தோம், அதுக்கப்புறமா மட்டன் தோசை வந்து வாங்கியிருந்தோம். அது ரொம்ப நல்லாயிருக்கும், எங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, அதனால் இந்த மட்டன் தோசை தான் மட்டன் கீமா தோசைன்னு சொல்லுவாங்க, அதை வாங்கியிருந்தோம். இந்த நல்லி ஃப்ரையோட அந்த கிரேவி இருக்குல்ல, அதோட தொட்டுன்னு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நல்ல நான்வெஜ் அங்கே சாப்பிட்டு அதுக்கப்புறமா அப்படியே எங்களோட ஜர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எப்போவுமே எங்களுக்கு நைட் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அன்றைக்கி டே லைட்டாக ட்ரிஸ்லிங்கோட ரொம்பவே நல்லா இருந்தது. வந்து ரீச் ஆகிறதுக்குள்ளே 11:30 ஆகிட்டு இருந்துச்சு. எப்போது வந்தாலும் இந்த குட்டி நாய்ங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கார் சவுண்டு கேட்குதோ இல்லையோ ஓடி வந்துடுவாங்க பாருங்கள். போகிறதுக்கு வழியே விடல. அதுங்க நாங்கள் வந்த சந்தோஷத்தில் அவ்வளோ ஆட்டம். அன்றைக்கி நைட் ரொம்ப டயர்டாக இருந்துச்சுல்ல, அப்படியே படுத்துட்டோம். காலையில் எழுந்து வெள்ளை கிளைமேட் பார்க்கும்போது ரொம்ப க்ளவுடியாக நல்லா இருந்தது. எப்போவுமே நினைப்போம் வாணிபடியெல்லாம் போனால் நல்லா படுத்து தூங்கணும்னு சொல்லிட்டு, ஆனால் அங்கே போனால் படுக்கவே முடியாது. 5 மணிக்கு எல்லாமே கோழி கூற சத்தம் அதெல்லாம் கேட்க நல்லா இருக்கும். ஆனால் அதுக்கப்புறமா தூங்கவே முடியாது, டக்குன்னு ஏஞ்சிக்கிற மாதிரி தான் இருக்கும். அன்றைக்கி ஒரு 6 o'clock எல்லாமே எழுந்து நிலத்தை ஒரு வாட்டி சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் நானும் ஹஸ்பண்டும் பேசினே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா தான் பால் வாங்கின்னு வந்தாங்க, டீ வச்சு குடித்தோம். இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லாக டேவை வந்து ஆரம்பிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எப்போவுமே இப்படி இருக்காது, சில நாள் மட்டும்தான் இப்படி அமையும். அன்றைக்கி இப்படி தான் பீஸ்ஃபுல்லாக டே ஆரம்பித்து ரொம்ப பொறுமையாக போன மாதிரி இருந்தது. டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறமா அங்கே போனாலே எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது இல்லையா, கொஞ்சம் நேரம் பேசுகிற மாதிரி இருக்கும். எல்லாருமே 4 பேரும் உட்காந்து டீ குடிச்சின்னு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அன்றைக்கி அவ்வளோதான், டீ குடிச்சிட்டு கூடவே பிஸ்கெட் இருந்ததா அதை வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பேசின்னு இருந்தோம். அதுக்கப்புறமா பசங்க எல்லாருமே பெட்டு வந்து கிளியர் பண்ணி கொடுத்தாங்க. வீடு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து விளக்கேற்றிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து வெளியில் தான் வாங்கிக்கணும். ஏன்னா நான் வெறும் வாணியம்பாடிக்கு மட்டும் போய் 4 நாள் ஸ்டே பண்ணுறதா இருந்தால் மாவு எல்லாமே எடுத்துன்னு போய் பிரேக்ஃபாஸ்ட்டை செய்வோம். ஆனால் அன்றைக்கி வந்து அப்படியே அம்மா வீட்டுக்கு போகிற பிளான் இல்லையா, அதனால நான் எதுவுமே பிளான் பண்ணல. ஹோட்டலில் இருந்து இட்லி வாங்கின்னு வந்து சாப்பிட்டோம். ஹஸ்பண்ட் வந்து வெளில போயிருந்தாங்களா, வரும்போது அப்படியே நுங்கு வாங்கின்னு வந்திருந்தாங்க, அதையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அம்மா வீட்டுக்கு போயிட்டு போகிறதுக்குள்ளே சாயங்காலம் ஆகிட்டு இருந்துச்சு. டின்னர் சாப்பிட்டுட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா அங்கே ரொம்ப மழை. ஒரு நாள் முன்னாடி பார்த்திங்கன்னா நல்ல மழை பெஞ்சிருக்கு, மரம் எல்லாமே சாஞ்சிட்டு இருந்துச்சு, அதனால கரண்ட்டே இல்லை. அதனால நாங்கள் என்ன பண்ணோம், நைட் டின்னர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 10:30 மணிக்கு அப்படி நம்மளோட லாட்ஜே இருக்குது, அதனால் அங்கேயே வந்துட்டோம். இது வந்து குடியாத்தில் தான் இருக்கிறது. நம்ம லாட்ஜில் இருந்து அந்த வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், அடுத்த வாரம் ஊர் திருவிழா வரும், அப்போ பார்க்கணும். இந்த ரோடில் நடக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ஜனம் இருக்கும். மேலே இருந்து வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கேயும் அவ்வளோதான், அண்ணா வீட்டில் பூஜைன்றதுனால 6 மணிக்கெல்லாம் அங்கே போகணுமா இருந்துச்சா, 5:30 மணிக்கு எல்லாமே எழுந்து ரெடி ஆகிட்டோம். நானும் ஹஸ்பண்ட் மட்டும்தான் போனோம், பசங்க தூங்கினே தான் இருந்தாங்க. இந்த கடை பேர்ணாம்பட்டில் தான் இருக்குது. யாராவது லோக்கலில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னையே வெறும் ஜன்ஸுக்கு மட்டும் வச்சுருந்தாங்க, இப்போ கிட்ஸ் வேரியும் ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால குட்டியாக ஒரு கணபதி ஹோமம் பண்ணிவிட்டு ஆரம்பிக்கலான்ட்டு தான் பூஜை வச்சுருந்தாங்க. எல்லோரும் இருந்த தொட்டு எல்லாருமே போய் ஜாயின் ஆனோம்.
மணியில் பெரியப்பா பெரியம்மா தான் உட்காந்துருக்காங்க. பூஜை எல்லாமே முடிச்சுட்டு அவங்களுக்கும் ஆலம் சுற்றிட்டு அதுக்கப்புறமா கடைக்குமே சுற்றி போட்டாங்க. சுற்றி போட்ட பூசணிக்காவை நல்ல குங்குமத்தை தடவி நாலா பக்கமுமே வச்சிட்டோன்னா எந்த திருஷ்டியுமே நமக்கு வராதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் முக்கியமாக வெறும் பூசணிக்காவை ஒடிக்காமல் நல்லா அதுக்கு குங்குமம் தடவிட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது. நானும் அம்மாவும் ஏதோ டிஸ்கஸ் பண்ணின்னு இருக்கோம். நல்லா ஜாலியாக இருக்கும். அம்மா வீட்டுக்கு போனால் நமக்கு ரொம்பவே சந்தோஷம் இல்லையா? அதுலேயும் எல்லோரும் ஒன்றா செய்கிறதுனா இன்னுமே ஆட்டம் பாட்டமாக இருக்கும். அப்படி தான் இருந்துச்சு. பூஜை வேலை எல்லாமே முடிஞ்ச பிறகு எல்லாருக்கும் டிஃபன் வந்து போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நானுமே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கடைக்கு வந்துட்டு ஷாப் பண்ணாமல் எப்படி, அதனால அதே லேடிஸ் கலெக்ஷன்னா இன்னும் நிறையவே ஷாப்பிங் பண்ணியிருப்பேன். வெறும் ஜென்ஸ் வேர்ன்றதுனால மோஹித்துக்கு ஒரு ஷர்ட்டு, அதுக்கப்புறமா இந்த ஷார்ட்ஸ் வாங்கிட்டு வந்தோம். அன்றைக்கி டே இப்படி தான் ஆச்சு. அங்கேருந்து ஊருக்கு வந்ததுமே, அம்மா வீட்டுக்கு வந்ததுமே அன்றைக்கி கூழ் ஊற்றுற ஃபங்க்ஷன் இருக்குது. அதனால வந்ததுமே பரபரப்பாக ஒருத்தராக ஒரு வேலை ஆரம்பிச்சிட்டோம். பெரியம்மா வந்து கூழ் கரைச்சின்னு இருக்காங்க. அதே மாதிரி மாமா பார்த்திங்கன்னா தோட்டத்தில் இருந்து வாழைப்பழம் எடுத்துன்னு வந்திருந்தாங்க. அதை தான் வந்து கட் பண்ணி வச்சுன்னு இருக்காங்க. ஏன்னா கட் பண்ணி வச்சிட்டோன்னா பூஜைக்கு எடுத்துன்னு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்றதுக்காக எல்லா பழத்தையுமே இப்படி பூஜைக்கு வைக்கிற மாதிரி கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒரு பக்கம் மத்தியானம் லஞ்சுக்குமே அப்படியே ப்ரிப்பேர் ஆகின்னு இருக்குது. இதெல்லாம் பண்ணின்னு இருக்கும்போதே பூஜை வேலைக்குமே என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா பொங்கல் கூட எடுத்துன்னு போகிறதுக்கு அதுக்கு என்னெல்லாம் ரெடி பண்ணணுமோ அம்மா அதெல்லாம் கூட ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி வந்து மோளம் அடிச்சுனே ரோட்டில் போவாங்க. அப்போ நாம் அடுத்தது இன்னொரு 10 to 15 மினிட்ஸில் வந்துடுவாங்கன்னு தெரிஞ்சு எல்லாம் ரெடி பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி அம்மா பார்த்திங்கன்னா விளக்கு எல்லாமே ஏற்றிட்டு கற்பூர தீபாரத்தனை எல்லாமே காட்டிட்டாங்க. எல்லா வீட்டுக்கும் வந்துமே ரோட்டில் பார்த்திங்கன்னா மோளம் அடிச்சுனே போவாங்களா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே போய் அவங்களோட ஜாயின் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி ஊருக்குள்ளே போயிட்டு ரிட்டன் வரும்போது பாருங்கள், நம்ம வீட்டுக்கிட்டே இப்படி அடிச்சுன்னு போகும்போது நாமளும் போய் ஜாயின் ஆகிடுவோம். இப்படி தான் வந்து இருக்கும். நல்லா இந்த வில்லேஜ் சைடுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் அந்த ஃபுல்லு திருவிழா வைப்பில் இருந்துச்சு. பொங்கல் கூட எடுத்துன்னு எல்லாருமே போயின்னு இருக்காங்க பாருங்கள். அதை பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. நாங்கள் அன்றைக்கி திருப்பதி பிளான் இருந்ததுனால சரி மௌரிஷாவும் ரேகா மட்டும்தான் போனாங்க. போயிட்டு கூழ் ஊற்றிட்டு நாங்கள் லாஸ்ட்டில் போய் சாமி பார்த்துட்டு அப்படியே திருப்பதி கிளம்பிட்டோம். கம்ப்ளீட்டாக ட்ரெடிஷ்னல் மோடில் இருக்குமா, ரொம்பவே ஜாலியாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி கோயிலில் போய் சாமி பார்த்துட்டு லஞ்சை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கிளம்பிட்டோம். ஏற்கனவே புக் பண்ணிட்டதுனால நாங்கள் அன்றைக்கி தான் வந்து புக் ஆகிட்டு இருந்துச்சு. திருவிழா அன்றைக்கி டேட்டில் வைப்பாங்கன்றது கெஸ் இல்லை. அதனால் முன்னாடியே புக் பண்ணதுனால திருப்பதியும் மிஸ் பண்ண வேணான்ட்டு மறுபடியும் அங்கே எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் போன நேரம் அந்த அளவுக்கு ரஷ் இல்லை. ஒரு 5 to 6 ஹவர்ஸில் நாங்கள் ரிட்டன் ஆகிட்டோம். மேலே அந்த அளவுக்கு ரஷ் இல்லாதனால சீக்கிரமாகவே ரிட்டன் ஆகிட்டோம். இன்னொன்று எப்போவுமே புக் பண்ணிவிட்டு போனால் அந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்கிறது இல்லை. இல்லாட்டி அந்த வெயிட்டிங் ரூமில் போட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுடுவாங்க இல்லையா? அந்த ஒரு இது இல்லாமல் போயிட்டு ஒரு 45 மினிட்ஸ் தான் வந்து அதுக்குள்ளே இருந்தோம். உடனே தரிசனத்துக்கு விட்டாங்க. ரஷ்ஷுமே கம்மியாக தான் இருந்தது. உள்ளே எந்த ஒரு ஃபோட்டோஸும் அலோடு இல்லைன்றதுனால பெருசாக எந்த ஃபோட்டோஸும் எடுக்கலை. அன்றைக்கி 10 o'clock பார்த்திங்கன்னா டின்னர் எல்லாமே முடிச்சுட்டு ரிட்டன் ஆகிட்டோம். வீட்டுக்கு வரும்போது 2 o'clock இருந்தது. அன்றைக்கி நைட்டுமே சுத்தமாக தூக்கம் இல்லை. இது வந்து மறுநாள் தான். மறுநாள் காலையில் ஏஞ்சதுமே ரிலாக்ஸாக உட்காந்து டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு ஒருத்தராக ஒரு வேலை ஆரம்பித்தோம். அம்மா வீட்டில் இருக்கிற இதுவே பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒன்றா சேர்ந்துப்போம். ஆனால் அந்த வேலை செய்கிற கஷ்டமே தெரியாது. ஏன்னா யார் வந்தாலும் வேலை செய்வாங்க. நாம் ஏன் செய்யணுன்றதெல்லாம் இருக்காது. கெஸ்ட்டாகவே ஒரு நாளைக்கு வந்திருந்தா கூட அவங்களால என்ன முடியுதோ அந்த வேலை செய்வாங்க. எல்லோரும் சேர்ந்து செய்கிறதுனால எங்களுக்கு எப்போவுமே எல்லோரும் சேர்ந்து இருக்கணுன்ற மாதிரி தான் ஒரு ஃபீல். எப்போவுமே எல்லோரும் சேர்ந்து வேலை செய்கிறதுனால வேலை செய்கிற கஷ்டமும் தெரியாது. சீக்கிரமாக வேலையும் முடிஞ்சிடும். அதனால எப்போவுமே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உக்காந்துட்டோன்னா லஞ்சுக்கு என்னவோ அதையுமே பிளான் பண்ணிவிடுவோம். அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கல், சட்னி, சாம்பார் தான் ரெடி பண்ணியிருந்தோம். மத்தியானம் லஞ்சுக்கு மாங்காய் சாதம், பருப்பு வடை,
வாழைக்காய் பொரியல், அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் கூட்டு வந்து செஞ்சுருந்தோம். அதுக்கு ரசத்தையும் ரெடி பண்ணிட்டோம். பொங்கல் பாருங்கள் சுட சுட ரெடியாக இருக்குது. நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணின்னு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா தோட்டத்தில் இருந்து நுங்கு பறிச்சுன்னு வந்திருந்தாங்க. எல்லாருக்கும் அண்ணா மாமா எல்லாம் உட்காந்து வெட்டி கொடுத்துன்னு இருந்தாங்க. எல்லாம் ஆளாளுக்கு ஒன்று ஒன்று வாங்கி சாப்பிட்னு இருந்தோம். எங்களுக்கு இதுவே பாதி வயிறு ரொம்பிட்டு இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட் வந்து நிதானமாக தான் சாப்பிட்டோம். அந்த கேப்பில் அப்படியே லஞ்சு ரெடி பண்ணிடலான்ட்டு மாங்காய் துருவுறது எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டோம். பாருங்கள் அவ்வளோ எலசாக இருக்குது. பெங்களூரில் இதோட ரேட் கேட்டால் தலை சுற்றும், அந்த அளவுக்கு இருக்கும். அதனால நாங்கள் ரேராக தான் வாங்கி சாப்பிடுவோம். இந்த மாதிரி ஊருக்கு போனோன்னா கம்பல்சரி தோட்டத்தில் இருக்குது இல்லையா, பறிச்சின்னு வந்து வெட்டி கொடுப்பாங்க. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ திருப்தியாக சாப்பிட்டு வந்துடுவோம். நாங்கள் எல்லோரும் சாப்பிட்னு இருந்தோமா, அண்ணி வந்து ஸ்பூன் போட்டு சாப்பிட்னு இருந்தாங்க. அதுதான் இருங்க நான் வீடியோ பிடிச்சிக்கிறேன், யாருக்காவது சாப்பிட வரலன்னா டிப்ஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு வீடியோ பிடிச்சின்னு இருந்தேன்னா அதுக்கு சிரிச்சுன்னு இருந்தாங்க. அப்புறமா கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதில் எல்லாருமே உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட கையோடு பார்த்திங்கன்னா மாங்காய் சாதத்துக்கும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியில் பார்த்திங்கன்னா சாப்பிட்ட சாமான் எல்லாமே கழுவி வைக்க ஆள் வந்துடுவாங்க. அதனால சாமான் கழுவுற வேலையெல்லாம் அந்த அளவுக்கு இருக்காது. இன்னுமே வெயிலெல்லாம் இருக்கிறதுனால கழுவி கவுத்தாங்கன்னா 10 நிமிஷம் போதும், நல்லா காஞ்சிடும். அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அங்கே வச்சுப்போம். எதுவாக இருந்தாலும் கிச்சன் வேலை தான் பெருசாக இருக்கும். மற்றபடி க்ளீனிங் எல்லாமே வந்து ஆள் வரதுனால அவங்களே செஞ்சிடுவாங்க. நமக்கு அதெல்லாம் அந்த அளவுக்கு வேலை இருக்காது. நான் சொன்ன மாதிரி பாருங்கள் ஒரு வேலையாக அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்ச கையோட லஞ்சுக்குமே ரெடி ஆகிடுச்சு. ஒரு பக்கம் நான் வந்து வடைக்கு ஊற வச்சுருந்தாங்க, அதை வந்து மசாலா எல்லாம் போட்டு அரைச்சி வச்சேன். இன்னொரு பக்கம் அம்மா அவங்க எப்போவுமே மாங்காய் சாதம் கொஜ்ஜு செய்ய மாட்டாங்க. மாங்காய் துருவிட்டு அதில் உப்பு மஞ்சள் போட்டு சாதத்தில் பிசைஞ்சு வச்சுடுவாங்க. சாதம் வெடிச்சிட்டு அதில் வந்து பிசைஞ்சு வச்சுடுவாங்க. அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகா, அதுக்கப்புறமா பூண்டு நிறைய சேர்த்து தாளிப்பாங்க. அவ்வளோ வாசனையாக இருக்கும். இப்படி தாளிச்சிட்டு இந்த சாதத்தில் ஃபுல்லாக போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா சும்மா எண்ணெய் ஊற்றி கடாயில் சூடு பண்ணிப்பாங்க, அவ்வளோதான். அது அந்த மாங்காய் வந்து வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு சர்வ் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த நம்ம கொஜ்ஜு ரெடி பண்ணுறது அதோட டேஸ்ட்டாக இருக்கும். இதுவே இன்னுமே டேஸ்ட்டாக இருக்குது. நான் இந்த ரெசிபியை எப்போது உங்களோட ஷேர் பண்ணுறேன். பாருங்கள் எல்லாருமே நான் சொன்ன மாதிரி நான் தான் செய்வேன், நீ தான் செய்யணுன்ற மாதிரியெல்லாம் இருக்காது. எல்லாருமே வந்து ஜாயின் ஆவாங்க. அதனால் வேலை செய்கிற கஷ்டமே இருக்காது. லன்ச் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் எல்லோரும் உட்காந்து அரட்டை அடிச்சுன்னு இருந்தோம். அதுக்கப்புறமா ஒருத்தராக வந்து லஞ்சு சாப்பிட ஆரம்பித்தோம். சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸாக மறுபடியும் நம்ம கோயிலுக்கு போனோன்றதுனால சாப்பிட்டுட்டு மீதி எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு டீ வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா 4 மணிக்காக தான் பொங்கல் வைக்கிறதுக்காக எல்லோரும் கிளம்பிட்டோம். நல்ல க்ளவுடியாக இருக்கவே மழை பெய்கிற சான்சஸ் இருக்குதுன்ட்டு எல்லாருமே வீட்லேயே இந்த வாட்டி பொங்கல் வச்சுட்டாங்க. எப்போவுமே கோயிலில் தான் போய் பொங்கல் வைப்பாங்க. இந்த வாட்டி எல்லாருக்குமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, எல்லோரும் வீட்லேயே வச்சு எடுத்துன்னு வந்துடுங்கன்ட்டு. அதனால் வீட்லேயே வந்து பொங்கல் வச்சுட்டு வெறும் கோயிலுக்கு எடுத்துன்னு போய் பூஜை மட்டும் பண்ணின்னு வந்தாங்க. எல்லோரும் சேர்ந்து கோயிலுக்கு போகிறதுனால நல்லா இருக்கும். அது நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா கொஞ்சம் தூரத்தில் தான் கோயில் இருக்குது. நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் எல்லோரும் ஒரு இடமா சேர்ந்து பூஜை பண்ணும்போது எல்லோரும் ஒரே இடமா, ஏன்னா இந்த திருவிழாக்கு போனோன்னா அடுத்த திருவிழாக்கு தான் எல்லாருமே ஒன்றா சேருவோம். நம்ம ரிலேட்டிவ்ஸ் சேர்ந்துப்போம். ஆனால் ஊருக்காரங்க மொத்த பேரும் ஒரு இடத்துல அசம்பிள் ஆகுறது, எல்லோரும் விசாரிக்கிறது, நம்ம அவங்கக்கிட்ட எல்லாம் பேசுகிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதை வந்து ஒரு வாட்டியும் நான் அவ்வளோ ரசிப்பேன். எல்லோரும் ஒன்றா சேர்ந்து நம்ம பழகிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் இப்போது மோளம் அடிச்சுனே வருவாங்க. பொங்கல் கூட எடுத்துன்னு எல்லா வீட்டில் இருந்து இப்படி தான் கிளம்புவாங்க. ரேக்கா கூட மௌரி தான் எப்போவுமே ஜாயின் ஆவாங்க, ஏன்னா ஒண்டியாக போவாங்க இல்லையா, அதனால ஜாயின் ஆவாங்க. அவங்க கொஞ்சம் தூரம் போன பிறகு நாங்களும் போயிட்டு அப்படியே ஜாயின் ஆகிடுவோம். அம்மா அவங்க எல்லாம் காரில் கோவிலுக்கு வந்துடுவாங்க கொஞ்சம் நேரம் கழித்து. கிளைமேட் பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக க்ளவுடியாக மாறிடுச்சு. இப்போவே மழை வர மாதிரி தான் இருந்தது. ஆனால் பூஜை எல்லாம் முடிஞ்ச பிறகு லைட்டாக தூரிச்சு, அவ்வளோதான். மழை ஒன்றும் அந்த அளவுக்கு ஜோராக வரல. அதனால மறுபடியும் சாமி எடுத்துன்னு ரிட்டர்ன் வரும்போதெல்லாம் ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லை. எப்படி மழை வந்தால் எப்படி ரிட்டர்ன் ஆகும்ன்ற மாதிரி இருந்துச்சு. எப்போவுமே கோயிலில் வந்து நாங்கள் பொங்கல் வைக்கிறதுக்குள்ளே சாமிக்கு வந்து அலங்காரம் பண்ணிவிடுவாங்க, பூஜை முடிச்சிடுவோம். ஆனால் இப்போ எல்லாருமே வீட்லேயே பொங்கல் வச்சுட்டு வந்துட்டு இருந்ததுனால அந்த டைம் நிறையவே இருந்துச்சு அவங்க அலங்காரம் பண்ணுற வரைக்கும். அதனால நாங்கள் எல்லோரும் ஒன்றா பாருங்கள் எப்படி அரட்டை அடிச்சுன்னு இருக்கிறோம். நல்லா ஜாலியாக இருக்கும். யாருக்குமே அந்த ஈகோ
எதுவுமே இருக்காது. எல்லாரும் ஒன்றா எல்லாமே பேசின்னு நல்லா ஜாலியாக கிண்டல் அடிச்சுன்னு இருப்போம். யாருமே எத்தையும் சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. அதனால நாமளாக இருக்கலாம். இவங்கக்கிட்ட யோசிச்சு தான் பேசணும், இவங்கக்கிட்ட இப்படி தான் இருக்கணுன்ற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்காது. நாங்கள் எல்லாருமே ஜாலியாக பேசி ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். பூஜை முடிஞ்ச பிறகு சாமியை எடுத்துன்னு நம்ம ஊருக்கு தான் கிளம்பிட்டோம். கோயிலில் இருந்து எடுத்ததுமே 3 சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறமா அப்படியே கிளம்பிடுவாங்க. கோயிலில் பிரசாதம் கொடுத்தாங்க, அதுவுமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் முன்னாடியே போயிட்டோம். ஏன்னா இவங்க வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால நாங்கள் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போயிட்டு சாமி வரும்போது பூஜைக்கு கொடுக்க எல்லாம் ரெடி பண்ணணும். அதுக்கு ரெடி பண்ணோம். பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு காட்டும்போது எவ்வளோ வெளிச்சமாக இருந்தது. இவங்க வரதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 7 o'clock ஆகிட்டு இருந்துச்சு. அதனால தான் அவ்வளோ இருட்டாக இருக்குது. வீட்டுக்கிட்ட வரும்போது ஒருத்தராக பூஜை கொடுப்பாங்க. பாருங்கள், மோஹித், அதுக்கப்புறமா மாமா பசங்க, அக்கா பையன் எல்லாருமே தான் எடுத்திருக்காங்க. நடுவில் பெரிய சாமி எடுத்துருக்கிறது அண்ணா. அதனால நம்ம வீடு கிட்ட வரும்போது நம்ம வீட்டு பசங்க எல்லாருமே எடுத்துப்பாங்க. நம்ம வரும்போதே கூட மாற்றி மாற்றி எடுத்துக்கலாம். அப்படி தான் எடுத்துன்னு வருவாங்க. நம்ம வீட்டுக்கிட்ட வரும்போது நான் தான் பூஜை கொடுத்துன்னு இருக்கேன். வெற்றில பாக்கு பழம், அதுக்கப்புறமா காலுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு பூ போட்டு பூஜை பண்ணி சாமியை வர வைக்கிற மாதிரி தான் இது பண்ணுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கம்ப்ளீட் அந்த சாமி வைப் இருக்கும். நமக்கு 2 நாள் எப்படி போகுதுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு அடுத்தடுத்து நம்ம பண்ண வேண்டிய ரிச்சுவல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். பார்க்க அழகாக இருக்கும்ன்றதுனால நல்லாவே ஜாலியாக 2 நாள் திருவிழாவும் என்ஜாய் பண்ணோம். இப்படி எல்லாமே பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாமியை பார்த்திங்கன்னா கொழுவில் வச்சுடுவாங்க. அந்த தேரில் வச்சுட்டு ஃபுல்லாக மறுபடியுமே ஊரை ஃபுல்லாக சுற்றின்னு வருவாங்க. அதுதான் தேர் இழுக்கும் போதுமே பார்த்திங்கன்னா பசங்க தான் இது பண்ணின்னு போவாங்க. அதனால அவங்களுக்குமே ரொம்ப ஜாலியாக இருக்கும். இப்போ சாமிக்கிட்ட வச்சுட்டு அன்றைக்கி நைட்டு அன்னதானம் இருந்தது. அதனால அதை சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். இந்த தேரில் உட்கார வச்சு பூஜை பண்ணுறதுக்கெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்குள்ளே பசங்க கொஞ்சம் நேரம் கேம்ஸ் ஆடுறோன்னு ஆடின்னு இருந்தாங்க. இதெல்லாம் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போய் டின்னர் சாப்பிட்டு வந்தோம். நாங்கள் பூஜைக்கு தேவையானது மறுபடியும் தேரில் உட்கார வச்சுன்னு வருவாங்க இல்லையா, அதனால அதுக்கு பூஜைக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். அன்றைக்கி நைட் பஞ்சாமிர்தம் தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. அதனால் அதெல்லாமே ரெடி பண்ணிவிட்டு பூஜைக்கு பூஜை ரூம்லேயுமே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி திரியெல்லாம் இது பண்ணியிருந்தோம். இதெல்லாம் பண்ணுறதுக்குள்ளே பாருங்கள், தேரில் சாமியை உட்கார வச்சுட்டு இருக்காங்க. அங்கே போயிட்டு மாலை எல்லாம் கொடுத்து பூஜை முடிச்சுட்டு அன்றைக்கி டே இப்படி தான் இருந்துச்சு. இந்த 4 நாளுமே எப்படி டைம் போச்சுன்னே தெரியல. இதெல்லாம் நடக்கிறது சாட்டர்டே. இது சாமி ரிட்டன் ஆகும்போது மறுபடியும் ஆடு வெட்டுறது அதெல்லாம் பண்ணுவாங்க. நைட்டு சாமி கூடவே எல்லோரும் போவோம். போயிட்டு நைட்டெல்லாம் பசங்க எல்லாருமே சாமி கூட தான் இருப்பாங்க. தேர் இழுக்கிறது எல்லாம் அதெல்லாம் ஆன பிறகு இது சண்டே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் நாட்டுக்கோழி ரெடி பண்ணோம். அப்படியே மத்தியானம் ப்ரிப்ரேஷன்ஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அன்றைக்கி டே எங்களுக்கு இப்படி தான் இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். Until then, it's bye from Kavita Kannan. Thank you.